2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பர்சனல் ஃபினான்ஸ் எல்லாம் பிளான் பண்ண வேண்டிய நேரம் இல்லையா இது? ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானோட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் நான். என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வருஷமும் அகைன் அதே தான் உங்களுக்கு சொல்ல வரேன். 2026ல நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு வந்த கால்ஸே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி தான். நிறைய இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எதனால இவ்ளோ வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு, எதனால இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க இப்ப இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் தேவி லட்சுமி, ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். 17 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில இருக்கு. கம்ப்ளீட் பர்சனல் ஃபினான்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இண்டிவிஜுவல்ஸுக்கு அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோ நம்ம டாபிக் உள்ள மறுபடியும் வரலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் 10,000 கொடுக்குறேன், எனக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆகுது, 10,000 எனக்கும் என்னோட ஸ்பௌஸ்க்கும் சேர்த்தே நான் 10 to 15,000 தான் கொடுக்குறேன். ஆனா கம்பெனி வந்துட்டு 10 lakhs எப்படி கொடுக்குறாங்க, என்ன பேசிஸ்ல இப்படி இவ்வளவு பெரிய வேல்யூ கொடுக்குறாங்க? ஒரு கம்பெனில போய் நம்ம 15,000 கொடுத்துட்டா ஒரு 10 lakhs கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி நீங்க கொடுக்கறது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான். இது இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்லி பூலிங் அண்ட் ஷேரிங் கான்செப்ட்ல நடக்கும். இது ஆல்ரெடி நான் என்னோட வீடியோல சொல்லியிருக்கேன். பழைய காலத்துல எல்லாம் எப்படின்னா, ரொம்ப ஒரு கோல்டன் ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்கும், அதுல ஒரு 100 ஹவுசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹவுஸ் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்ல அதுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாலும், அது பக்கத்துல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனுக்கு இல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும். சோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்ன நடக்கும்னா, இப்போ சேம் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் 2 பேர் எடுக்க மாட்டாங்க இல்லையா? ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போ நம்ம இந்தியால வந்து 130+ crores இருக்கும். கண்டிப்பா ஒரு 1 crore பீப்புளாவது எடுப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs பீப்புளாவது எடுப்பாங்க. சோ அமௌண்ட் ஃபுல்லா அவங்களுக்கு கலெக்ட் ஆகுது கம்பெனிஸ்க்கு. ஆனா எல்லாருக்குமே கிளைம் வராது, எல்லாருக்குமே டிசீஸ் வராது இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்னா, நிறைய அமௌண்ட் கலெக்ட் ஆனதுல யார் அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். இதனாலதான் நிறைய பேர் வந்துட்டு இதை புரிஞ்சுக்காமையே, நம்ம கம்மியா தானே கொடுக்குறோம், கம்பெனி ஏன் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்க போறாங்க, இது ஸ்கேம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்கறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒர்க் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து எந்த சேனல்லையும் சொல்லி நான் பார்த்தது இல்ல. இது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்லியிருக்கேன். சோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன பார்க்கணும். இந்த நிறைய சப்லிமிட்ஸ் சொல்லுவாங்க, ரூம் ரெண்ட் பத்தி பாருங்க, இது உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லவே வேண்டாம். ஆனா இப்ப வந்து ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்னா என்ன சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் கவரேஜ். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நான் ஒரு 10 லட்சத்துக்கு எடுத்துக்கிறேன், 20 லட்சத்துக்கு எடுத்திருக்கேன், இல்ல 1 crore, மேக்ஸிமம் 1 crore எடுத்திருக்காங்க. ஆனா ஒரே பில்லுல வந்து 1 crore எல்லாம் நிறைய பேர் பே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இப்ப இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 14 to 15%. சோ 1 crore 2 crore எவ்வளவு வந்தாலும் அன்லிமிட்டெட் கவரேஜ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இது நிறைய பேர் இப்ப ஜஸ்ட் ஒரு 2 months தான் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 50,000 மெம்பர்ஸ் உடனே வந்து இந்த பிளான்ல வந்துட்டாங்க. இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ். ஜெனரலா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு கவர் எடுக்க மாட்டோம், இல்ல உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. பட் இதுல வந்து ஒரு 145 டிசீசஸ்க்கு டே 1ல இருந்தே கவரேஜ் கொடுக்குறோம். அந்த 145 டிசீஸ்க்குள்ள அவங்களுக்கு இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸலண்டான பெனிஃபிட் என்னன்னா, இந்த ஸ்கீமோட நீங்க ஃபாரின் டிராவல் பண்றீங்க, இது ஒரு ஏதோ பிசினஸ் பர்பஸ் இல்ல ஒரு விசிட்டரா போறீங்க, எப்படி நீங்க டிராவல் பண்ணாலும் அங்க போய் நீங்க சிக் ஆயிட்டீங்கன்னா இந்த பிளான் நீங்க அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரியான ஸ்கீம் கொடுத்தது இல்ல. அன்லிமிட்டெட், அன்லிமிட்டட்னா ஒன் டைம் கிடையாது, மல்டிபிள் டைம்ஸ் அன்லிமிட்டெட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். ஃபைனலா இன்னொரு ஒரு ரைடர் கொடுத்திருக்காங்க. ஜெனரலா நீங்க டே கேர் ப்ரொசீஜர் அட்மிட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். கன்சல்டேஷனுக்கெல்லாம் நிறைய பிளான்ஸ் கிடையாது. பட் இந்த ஸ்கீம்ல வந்து நான் வருஷத்துக்கு ஒரு 10 வாட்டி போய் டாக்டரை பார்ப்பேன், கன்சல்டேஷனே 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன்னா நீங்க அதுவும் கூட இதுல ரைடரா ஆப்ஷனலா
எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட். இது எல்லாருக்குமே சூட் ஆகுமா, எனக்கு எனக்கு சூட் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சா கூட நீங்க கஸ்டமைஸ்டா பிளான் பண்ணிக்க முடியும். ஏன்னா 20 இயர்ஸ்ல வந்து அன்லிமிட்டெட் தேவைப்படாது. எனக்கு 10 லேக்ஸ் போதும்னு நினைக்கலாம். அதுக்கான பிரீமியம் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்லாட்டி ஒரு 30 இயர்ஸ்னா அதுக்கான பிரீமியம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ஒரு சின்ன ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் இங்க ஷேர் பண்றேன். என்னோட கஸ்டமர் ஒருத்தர், அவர் ஆக்சுவலி அவரே டாக்டர் தான். ஆக்சுவலி இவர் வந்து டென்டல் டாக்டர். அவர் அவங்க ஒய்ஃப்காக ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு போயிருக்காரு. ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது இவரும் இஎன்டி சப்போர்ட் எடுத்திருக்காரு. ஏதோ பெயின் இருக்கு நோஸ்ல பார்த்தா அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு உடனே வந்து கிளைம்க்கு போயிருக்காங்க. வித்தின் டே தான். ஒரு மார்னிங் போய் அட்மிட் ஆனாரு. ஈவினிங் ஒரு 4-5 ஓ கிளாக்லாம் முடிஞ்சிருச்சு அவருக்கு. அதுக்கே வந்து 1.5 லேக்ஸ் அவர் பில் பே பண்ணியிருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அவருக்கு கிளைம் பண்ணி கொடுத்தோம். ஜீரோ கோபே. அவர் வந்து அவர் கையில இருந்து ₹1 கூட பே பண்ணல. ஹி இஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் நீங்க சாட் ஜிபிடிலயே பாத்துக்கலாம், இல்ல கூகுள்லயே பாத்துக்கலாம். பட் இதுல ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா சர்வீஸ். சர்வீஸ் வந்து இப்போ இந்த இந்த ஒரு கிளையண்ட் கேஸ்ல வந்து அவரோட லாகின் பண்ண உடனே அவரோட அந்த ஆபரேஷனுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவருக்கும் கம்பெனிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஸ்மூத்தா இந்த சர்வீஸ் போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணி கொடுப்போம். இந்த சர்வீஸ் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்சூரன்ஸ் வந்து யார்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த கம்பெனி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கம்பெனியோட வந்து கம்பேர் பண்ணுங்க. இந்த கம்பெனில அதிகமா, அந்த கம்பெனில கம்மியா கம்பேர் பண்ணி சீப் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி எடுக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது. யார் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க, ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே கேட்கலாம். நீங்க உனக்கு யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அவங்க உனக்கு எப்படி சர்வீஸ் பண்றாங்க, அந்த மாதிரி சர்வீஸ் பண்றது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் வந்து இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது. யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அகாம்பனி பண்ணணும். இப்போ அவர் அட்மிட் ஆயிருக்காருன்னா அந்த பாலிசி நம்பர் சொல்றதுக்கு, அதை ஃபாலோ பண்றதுக்கு, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் கூட இருக்கணும். அப்பதான் ஹெல்த் இன்சூரன்ஸே எடுக்க முடியும். ஸோ உள்ள டீப்பா போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து அண்டர் ரைட்டிங்னு ஒரு டீம் இருக்கும். நான் இப்போ ஒரு ஸ்கீம் பத்தி உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி அன்லிமிட்டெட் கவரேஜ் இருக்கு, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் உங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி நீங்க கொடுத்து இந்த அண்டர் ரைட்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். இந்த பர்சனுக்கு அவர் கேட்கிற அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கலாமா, இந்த பிரீமியம் கொடுக்கலாமா, டாப் அப் எவ்வளவு வருதா, இல்ல எக்ஸ்ட்ரா லோடிங் வருதா, இப்படி எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் டிசிஷன் கம்பெனில இருந்து கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ்ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு அட்வைசர் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. நீங்க ஆன்லைன்ல நீங்களே பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் அட்டன் பண்றாரு உங்க கால்னா நாளைக்கு அவரே இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அகைன் வந்து கிளைம்லயும் அப்படிதான். கிளைம்காக நீங்க போறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளைம் அட்டன் பண்ணும்போது ஒருத்தர் பேசுவாரு, அப்புறம் ஃபாலோ அப்க்கு வந்து வேற வேற பர்சன் பேசுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க கம்ப்ளீட் ஹிஸ்டரி சொல்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது. வை மீ, நான் வந்து என்ன நீங்க ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்ன்றதுக்காக, என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் எவ்வளவு டீடைல் சொல்றேன். சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் எனக்கு இது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸும் இருக்கு. நீங்க உங்களுக்கு பர்சனலா கஸ்டமைஸ்டா பிளான் வேணும்னா நீங்க என்ன அப்ரோச் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். பிளஸ் என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.